நம்ம சுத்தி இருக்கிற பீப்புள்ஸ நம்ம நம்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஆனா இது வந்து நான் 2 ஸ்டோரி மூலியமா தான் சொல்றேன். ஆனா அதுக்கு வந்து ஆன்சர் நீங்க தான் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, டிப்ளமோ படிக்கிற பையன் அவன் சொந்த ஊருக்கு போயிட்டு பஸ் ஏறதுக்காக வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டான். அப்ப வந்து ஒருத்தர் வந்துட்டு டீசெண்டா இருக்காரு. அவன்கிட்ட வந்துட்டு என் பர்ஸ் தொலைஞ்சிடுச்சு, சோ கொஞ்சம் காசு இருந்தா கொடு அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் வந்துட்டு யோசிச்சுட்டு 10-20 ரூபா தான் கொடுக்குறான் கையில. ஆனா அவர் அந்த இடத்துல வந்து அவனை மிரட்டுற மாதிரி கேட்டு ஒரு 100 ரூபா வாங்கிட்டு போயிடுறாரு. அந்த பையன் அப்ப என்ன நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா கால் பண்ணி சொல்லும் போது அவனை ஏமாத்திட்டு போயிட்டான், இப்படி இருக்காருன்னு சொல்லி திட்டுறாங்க. அதே அதே ஒரு பயத்தோட அவன் வந்து பஸ் ஏறி கோயம்புத்தூர் வந்தோம்னா, காலேஜுக்கு போறதுக்கு பஸ் ஏறின உடனே அங்க அதே மாதிரி ஒரு பையன் டீசெண்டா வந்துட்டு அவர்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் அமௌண்ட் கேட்கறான். எப்படி கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, அவன் கண்ணு வந்து ஒரு மாதிரி வீங்கி அவங்க அப்பா இறந்துட்டாரு, சோ எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, நான் என்னோட பர்ஸ் வந்து பிட் பாக்கெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அங்க இருக்கிறவங்களும் இல்லப்பா இல்லப்பா சொன்ன உடனே அந்த பையன் வந்து ரொம்ப நேரம் யோசிச்சு அந்த அமௌண்ட் ஒரு 100 ரூபா எடுத்து கொடுக்குறான். நம்பிதான் கொடுக்குறான். அவனு மாதிரியே ஒரு பையன் இருக்கனால. சோ இந்த பீப்புள்ஸ் இந்த உலகத்துல நம்ம ஒருத்தங்களை நம்புறோம், நம்பி கொடுக்கும் போது அவங்க நம்ம ஏமாத்தும் போது நம்ம இன்னொருத்தங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு மாதிரி தயங்குறோம், அதே மாதிரி யோசிக்க வைக்கிறாங்க. சோ இதே மாதிரி